வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் இதில் 300 காலி பணியிடங்கள் இருக்குது. இது எல்லாமே நிரந்தர அரசு பணி தான். டெம்பரரி பேஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த வேலைவாய்ப்புக்கு பேசிக் சேலரின்னு எடுத்துட்டிங்கன்னா 37,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதுமானது. உங்களுக்கு இன்டர்வியூ வேறு ஃபிசிக்கலோ எதுவுமே கிடையாது. எக்ஸாம் மூலியமாக மட்டும் தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு விஷயம், இன்டர்வியூ முதற்கொண்டு இதில் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸாம் எழுதி அதை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண்கள்னு சொல்லி யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெல்லாம் இருக்கும், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டெடில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது பெரிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனினே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் இருந்து பல விதமான இன்சூரன்ஸ் இவங்ககிட்டயே நீங்கள் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனியை பற்றி. இந்த கம்பெனியில் தான் இப்போ வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அறிவிப்பில் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஒரு 300 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எனி டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 21, மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருக்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுபோல் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு எப்போவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சேலரின்னு எடுத்துட்டிங்கன்னா 37,000 பர் மந்த் இருந்தால் உங்களுக்கு சேலரி பேசிக்காக உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கான சேலரின்னு எடுத்துட்டிங்கன்னா 37,000 பர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். பேசிக் சேலரியாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து மீதி கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு 1000 ருபீஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் மூலிமா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டோட லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்பவும் போல் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதணும். அதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுற டேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் 16லேருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எரர் ஷோ ஆகிட்டு இருக்கு. 18ஆம் தேதியில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு எதாவது பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.